ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு நாம் சிவபுராணத்தில் உள்ள வரிகளை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே மாணிக்க வாசக பெருமான் தான் சிவபெருமானத்தை ஏற்றினார் அப்படின்றது தெரியும். இந்த பாடலில் உள்ள ஒரு வரிகளுக்கும் பின்னாடி உள்ள அர்த்தங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சொல்ல சிவபெருமானே இறங்கி தன் கையால் எழுதிய பாடல் வரிகள் தான் இந்த சிவபுராணத்தில் உள்ள திருவாசகம். என்ன சொல்றார் அவரு? திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்றாரு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த வரிகள்லையே முக்கியமா சொல்லப்படுறது என்ன? பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கேல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வரிகளில் உள்ள பொருளை உணர்ந்து சொல்லுபவர் சிவபுரத்தில் அடியார்களாக போய் சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் சிவபுராணம் நமக்கு தெரிஞ்சாலும் அந்த வரிகளில் உள்ள முழுமையான விளக்கம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி தான் நாம் இனிமேல் வர சீரியஸில் எல்லாத்துலேயும் பார்க்க போகிறோம். ஒரு பதிகமாக பார்க்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிவபுராணத்தில் முதல் பதிகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லை எறும்பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறிகளிக்கும் வாத ஊரியங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இதுதான் சிவபுராணத்துல முதல் பதிகம், முதல் வரி. நமச்சிவாய வாழ்க. மாணிக்க வாசக பெருமான் எவ்வளோ அழகா சிவபெருமான அன்பா கூப்பிட்டுருக்காரு பார்த்தீங்களா? வெறும் சிவம் அப்படின்னு குறிப்பிடலை. நம்ம சிவம், நம்ம சிவன். ஓ சிவன் ஏன் சிவன் கிடையாது, நம்ம சிவன். நமச்சிவாய வாழ்க. நாதனுடைய தாழ் வாழ்க. அந்த இறைவனுடைய தாழ்னா திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்லி ஈசனை போற்றி புகழ்ந்து சொல்றாரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண்ணிமைக்கும் நொடி கூட என்கிட்ட இருந்து பிரியாத இறைவனே அப்படின்னு சொல்றாரு. எப்படி தெரியுமா? இறைவன் இல்லாட்டி நம்மளால இங்க இயங்கவே முடியாது. இறைவன் தான் நம்ம எல்லாருக்குள்ள உயிரா செயல்பட்டு இருக்காரு. நிற்க முடியாது, பார்க்க முடியாது, நான் பேச முடியாது, நீங்க அதை கேட்க முடியாது. ஸோ நமக்குள்ள இருந்து செயல்பட்டு இருக்கிறது யாரு? அந்த இறைவன் தான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, நீங்காதவனே உன் திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. கோகலி அப்படின்றது திருவாவடுதுறை. அந்த ஊர்ல மாணிக்க வாசக பெருமானுக்கு குருவா இருந்து அருளிய மாணிக்கமாகிய இறைவனுடைய திருவடி வாழ்க அப்படின்னு சொல்றாரு. மாணிக்க வாசக பெருமானுக்கு குருவா இருந்தவர் யாரு? திருவாவடுதுறையில வாழ்கிற இறைவன். ஸோ அவருடைய திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்லி அவரை வணங்குறாரு. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அது என்ன ஆகமம்? வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய இயல்பை சொல்லுமா. இந்த ஆகமங்கள் நம்ம இறைவன் கிட்ட நெருங்கி போறதுக்கு நமக்காக இறைவனே வகுத்து கொடுத்த இறை நெறி அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசக பெருமான். ஸோ இந்த ஆகம விதிப்படி கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆகம விதிகளை மீறக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அது ஏன் தெரியுமா? அது இறைவன் அருளிய நெறிகள். அதை நாம பின்பற்றும் போது இறைவன் கிட்ட நாம நெருங்கி செல்ல முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது தான் இந்த ஆகம விதிகள். ஸோ அப்படி அந்த அறநெறியை வகுத்து தந்தவனே உன்னுடைய திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. ஏகன். ஏகன்னா யாரு? இறைவன் ஒருவனே. மாணிக்க வாசக பெருமான் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்றாரு. ஏகன்னா யாரு? ஒருவன். அநேகன், அவன்தான் அநேகனுமாவும் இருக்கிறான். அநேகன்னா யாரு? எல்லாமுமா இங்க இருக்கிறதுமே அவன்தான்.
இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பசுக்களுக்குள்ளேயும் வீச்சிருக்கக்கூடிய அநேகனுமே நீதான். அது என்ன பசுக்கள்? பசுனா மாடு மட்டும் கிடையாது மீனிங்கு. பசு அப்படின்றது ஜீவாத்மாக்கள். இந்த உலகத்துல தோன்றின, இந்த பிரபஞ்சத்துல தோன்ற அத்தனை ஜீவராசிகளுக்குமே அதற்குள்ளே வீச்சிருக்கக்கூடியவனும் அந்த ஈசனாகிய இறைவன் தான். ஸோ உன்னுடைய திருவடி வாழ்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த முதல் பதிகத்தோட விளக்கம். இவ்வளோ அருமையா இருக்குல்ல, கேட்கும் போதே வந்து ஒரு ஆனந்தம். நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இந்த மாதிரி நம்ம கேட்குறப்பவே இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, இறைவன் கிட்ட நாம நெருங்கி செல்றோம் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த பதிகத்துல நெக்ஸ்ட் சீரியஸாக நான் லென்த்தி வீடியோவில் போடுறேன். இதுதான் இன்னைக்கோட வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.